யாரோ ஒருவர் மிகவும் அழகான ஒரு விஷயம் சொன்னார். காலத்தின் மதிப்பு நமக்கு புரியாது, அது நம்முடைய உண்மையான நிலையை நமக்கு காட்டும் வரை. ஏனெனில் நாம் உடைந்து போகும் தருணங்கள்தான் நாம் எவ்வளவு வலிமையான மனிதராக உருவாகப் போகிறோம் என்பதை உணர்த்தும். நீங்க எப்பவாவது ஒரு பெரிய கிரியேட்டரா, ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேனா, இல்ல ஒரு பெரிய பிளேயரா பார்த்து, யார் இவங்க, இவங்க இப்படி பெரிய ஆளுங்களா எப்படி ஆனாங்க, எல்லாம் ரெடியா லைஃப்ல கிடைச்சிருச்சா நீ யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லன்னு. இன்னைக்கு நான் சொல்ல போற ஸ்டோரி கஷ்டமும் ஸ்ட்ரகிளும் ஆக்சுவலா என்னன்னு சொல்லும். ஒரு மனுஷன் லைஃப்ல சின்ன சின்ன கஷ்டங்களை தாங்க கத்துக்கிட்டா அவன் எங்க இருந்து எங்க வர முடியும்னு காமிக்கும். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு வில்லேஜ்ல மக்கள் எல்லாரும் சேர்ந்து கோவில் கட்ட ஆசைப்பட்டு கோவில் கட்டினாங்க. ஆனா உள்ள சிலை வைக்கணும், அதுக்கு ஒரு காம்படிஷன் வச்சாங்க. யாரு நல்ல அழகான சிலையை செய்றாங்களோ அவங்க சிலை கோவில் கருவறைக்குள்ள இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு யங் ஸ்கல்ப்டர் இருந்தான். அவன் கையில உளி மற்றும் சுத்தியல், மனசுல ஒரு பெரிய ஆசை. அவனோட ஒரே கோல் ஒரு சாதாரண கல்லிலிருந்து கடவுளை வெளியில கொண்டு வரணும். ஒரு நாள் அவன் ஒரு அடர்ந்த காடு வழியா நடந்து போயிட்டான். அந்த காடு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ட்ரை லீவ்ஸ் மூவ் ஆன சவுண்ட் கூட கிளியரா கேட்கும். அப்போ அவன் கண்ணுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஸ்டோன் தெரிஞ்சது. அவன் நினைச்சான், இந்த கல்லுல ஒரு அழகான சிலை செய்யலாம். அவன் பேக கீழே வச்சான், டீப் பிரெத் எடுத்தான், ஹேமரை எடுத்தான். முதல் அடி கல்லு மேல விழுந்தது. அப்போ அந்த கல்லிலிருந்து ஒரு குரல் வந்தது, ப்ளீஸ் ஸ்டாப், என்னை அடிக்காத, ரொம்ப வலிக்குது, என்னை விடு. ஸ்கல்ப்டர் ஷாக் ஆயிட்டான். கல்லு மேல ஒரு சின்ன மார்க் தான் வந்திருந்தது. கல்லு மறுபடியும் சொன்னது, நான் இந்த வலியை தாங்க முடியாது, ப்ளீஸ் என்னை இப்படியே விடு. ஸ்கல்ப்டர் மனசு சாஃப்ட் ஆயிடுச்சு. அவன் நினைச்சான், ஃபோர்ஸ் பண்ணிட்டு சிலை பண்ண முடியாது. அப்படியே அந்த கல்லை விட்டுட்டு முன்னாடி நடந்து போயிட்டான். கொஞ்ச தூரம் போன அப்புறம் இன்னும் ஒரு ஸ்டோனை பார்த்தான். சரி, இதுல ட்ரை பண்ணலாம்னு நினைச்சான். முதல் அடி விழுந்தது. வலி ரொம்ப இருந்தது. ஆனா இந்த கல்லு ஒரு சவுண்டு கூட பண்ணல. செகண்ட் அடி, தேர்ட் அடி. பகல் முடிஞ்சது, இரவு வந்தது. ஆனா ஸ்கல்ப்டர் நிறுத்தல. கல்லு கட் பண்ணப்பட்டது, பாலிஷ் பண்ணப்பட்டது, ஷேப் பண்ணப்பட்டது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வலி. ஆனா அந்த கல்லு எல்லாத்தையும் அமைதியாக தாங்கிடுச்சு. ஏன்னா அது தெரிஞ்சிருந்தது, இன்னைக்கு இருக்கிற வலி கொஞ்ச நேரம்தான், ஆனா அதுக்கப்புறம் நான் வரலாறு ஆகப் போறேன். கொஞ்ச நாட்கள்ல அந்த ஆர்டினரி ஸ்டோன் ஒரு சாமி சிலையா மாறிப்போச்சு. பார்த்த உடனே கடவுள் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸ்கல்ப்டர் ஒர்க் முடிச்சிட்டு வில்லேஜ்க்கு திரும்பி போயிட்டான். அவன் சொன்னதும் வில்லேஜர்ஸ் காடு போய் அந்த சிலைய மரியாதையோட கொண்டு வந்து டெம்பிள்ல இன்ஸ்டால் பண்ணாங்க. அப்போ ஒருத்தன் சொன்னான், டெம்பிள்ல கோகனட் உடைக்க ஒரு ஸ்டோன் வேணுமே. உடனே ஸ்கல்ப்டருக்கு முதல் கல்லு ஞாபகம் வந்தது. வில்லேஜர்ஸ் போய் அந்த முதல் கல்லையும் கொண்டு வந்து டெம்பிள் கேட்ல வச்சாங்க. இப்போ சீன் பாருங்க. உள்ள இருக்கிற சிலை மேல பால் அபிஷேகம், பூமாலை, எல்லாரும் கைகூப்பி பூஜை பண்றாங்க. வெளியில இருக்கிற கல்லு மேல டெய்லி கோகனட் உடைக்கிறாங்க. ஒரு ராத்திரி வெளியில இருந்த கல்லு உள்ள இருக்கிற சிலை கிட்ட சொன்னது, நண்பா, உனக்கு எவ்வளவு லக், எல்லாரும் உன்னை பூஜை பண்றாங்க, ஆனா என் மேல டெய்லி அடிக்கிறாங்க, ரொம்ப வலிக்குது. அப்போ சிலை சிரிச்சு சொன்னது, நண்பா, நம்ம 2 பேரும் சேம் பிளேஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நாள் நீ அந்த அடியை தாங்கியிருந்தா இன்னைக்கு என்னிடத்துல நீ இருப்ப. நீ சில நிமிஷம் வலிய தாங்க மாட்டியா, அதனால இப்போ லைஃப் ஃபுல்லா அடிய தாங்கணும். நான் அந்த வலியை ஏத்துக்கிட்டேன், அதனால இன்னைக்கு எல்லாரும் என்ன வணங்குறாங்க. நண்பர்களே, இந்த ஸ்டோரி கல்லு பத்தி இல்ல, நம்ம எல்லார் பத்தியும் தான். லைஃப் ஈஸி இல்ல, ஸ்ட்ரகிள் இல்லாம யாரும் கிரேட் ஆகல. ஹேமரோட அடி விழாம கல்லு கூட கடவுளாகாது. நெக்ஸ்ட் டைம் லைஃப்ல கஷ்டம் வந்தா மோட்டிவேஷன் இல்லனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் உங்களை ஷேப் பண்ணிட்டு இருக்கார். இந்த பெயின், இந்த ஸ்ட்ரகிள் உங்களை ஆர்டினரி ஸ்டோன்ல இருந்து வர்ஷிப் பண்ணக்கூடிய லெவலுக்கு கொண்டு போகுது. சோ ஓடாதீங்க, ஸ்ட்ராங்கா நில்லுங்க. இந்த ஸ்டோரி உங்க மனசுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்திருந்தா லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. இன்னும் இப்படி பவர்ஃபுல் ஸ்டோரிஸ் வேணும்னா நம்ம எபிக் டேல்ஸ் அண்ட் ட்ரூத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல நெவர் கிவ் அப்னு டைப் பண்ணிட்டு போங்க.